அடி கொஞ்சம் பாரு, அவனை தொட்ட போய் பாரு, அவனை தொட்டுட்டு போய் பாரு, தொட்டுட்டு என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, அவன் என்னது கேப்ப கார்ல கேட்க கூடாது, கேட்க கூடாது, கேட்க கூடாது. ஐயா வணக்கம். நான் அருந்தமிழ் வலையொலியிலேருந்து பேசுறேன். நேற்றைய நிகழ்வு நீங்கள் பரப்புரை செய்யும் போது அதிமுகவினரால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மிக தகாத வார்த்தையில பேசுகிறார். என்ன நடந்தது அங்க? ஐயா, நாங்க பரப்புரை போகும்பொழுது அவருடைய வாகனம் பின்னாடி வந்தது ஐயா. ரோட்டு ஓரத்துல ஜல்லி இருந்ததுனால ஜல்லி ஆர்ன் அடிச்சாரு. ஜல்லி மேல ஏறி இறங்கிட்டு வழியை விட்டுட்டு திரும்பி பார்த்தோம் ஐயா. சரிங்க. திரும்பி பார்க்கும்போது அவரு 2 கண்ணாடியும் திறந்து பார்த்தாரு. பார்க்கும்பொழுது என்ன பாக்குறேன்னு என்ன திருப்பி கேட்டாரு. ரோட்டு மேல கார் போனா பார்க்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். திருப்பி கேட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அங்கிருந்து நாங்க பரப்புரை பண்ணிட்டு போகும்போது அவர் வீட்டாண்ட போயிட்டு 2-3 பேருக்கு சாராயத்தை வாங்கி ஊத்தி எங்களை வழிமறிச்சு தடுத்தாங்க. இந்த ஊர்ல நீங்க பரப்புரை பண்ணக்கூடாது, இந்தாண்ட வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை போட்டாங்க. கட்டளை போடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அவர் அதிமுகவினுடைய நிர்வாகி அந்த ஊர்ல. அவரு பேர் பால்வண்ணன். பொறுப்புல இருக்காரு. அவர் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டு கூட இருந்த அந்த 2-3 சாராயம் குடிச்சிட்டு பேசினவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தடுத்து நிறுத்தினது வரக்கூடாது, எதற்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஆச்சு. அதற்கு அவங்க ஆபாச வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அதுக்குள்ள அருகில் இருந்த பொதுமக்கள் எல்லாம் ஒரு 50-60 பேருக்கு ஒன்னா கூடிட்டாங்க. கூடனதும் நாங்களும் எதுவும் வாக்குவாதத்துல எந்தவித ஆபாச வார்த்தைகளும் பேசல. எங்களுடைய உரிமையை மட்டும் நாங்க பேசணும். ஏன் வரக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய உரிமையை மட்டும் பேசணும். பேசும்போது அவரு சில வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள்லாம் திட்டி எங்களை அடிக்கிறதுக்கு முற்பட்டாரு. சரிங்க. நாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக அமைதியை காட்டோம். சரிங்க. அவருடைய கோபம் உச்சகட்டத்திற்கு கீழே இருந்த கல்லை தூக்கி நமது வேட்பாளரை அடிக்க முயற்சித்தாரு. வேட்பாளர் அடிக்கிறதுக்கும் முயன்றிருக்காரு. ஆமாங்க ஐயா. அடிக்கிறதுக்கு முற்பட்ட போது கல்லு அவர் மேல படல. அந்த கல்லு அவர் மேல பட்டு இருந்தா படுகாயமாக இருக்கும். மயிர் இழையில உயிர் தப்பினார் என்றது போல ஆயிடுச்சு. அதனால நாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் கிட்ட எல்லாரும் நீங்க எல்லாம் பாத்துங்க, நாங்க மட்டும் அமைதியா தான் ஓட்டு கேட்டுட்டு போறோம், அவர் என்ன பண்றாரு நீங்களே பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட நாங்க சாட்சியை வச்சோம். சாட்சியை வச்சு அங்கிருந்து நாங்க புறப்பட்டு காவல் நிலையத்துக்கு போனோம். காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்ததும் காவல்துறை அதிகாரி எல்லாம் உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு அனுமதி பெற்ற பிறகுதான் நாங்க அந்த செயலை செய்யறோம். அனுமதி இல்லாம செய்யல. காவல்துறையில அவங்க வந்த பிறகு ஏன் அவரு வீட்டாண்ட போயிட்டு சில இதுவெல்லாம் பேசியிருக்காரா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறம் சரி நாங்களும் அமைதி காத்து காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணாரு. அதனால முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செஞ்சிருக்கு. முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க மாலை பொதுக்கூட்டம் இருக்குதுன்றதுனால அனைவருக்கும் முன்பணம் கொடுத்துருக்குது. பொதுக்கூட்டம் நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அமைதியை காத்து அங்கிருந்து வந்துட்டோம் ஐயா. வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்க அந்த அதிமுக நிர்வாகி அவருடன் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காருங்க. அவர் கிளை செயலாளராக தான் ஐயா இருக்காரு. அந்த பேருங்க? கிளை செயலாளருடைய பேர் பால்வண்ணன். எந்த பகுதி இது? மயிலம்ல பெரமண்டூர் கிராமம் ஐயா. பெரமண்டூர். ஆமா. இதுக்கு என்ன காரணம்னா கடந்த தேர்தலில் மயிலம் தொகுதியில அந்த கிராமம் 2வது இடத்துல அதிக வாக்கு வாங்கி இருந்தது ஐயா, நாம் தமிழர் கட்சி. சரிங்க.
காசு கொடுக்காதவே இவ்வளவு வாக்கு வாங்குறாங்களே, இவரை உள்ள விடக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து கேபிள் டிவி ஆபரேட்டரா அந்த கிராமத்துல இருக்கிறேன். சோ ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு பரிச்சயமாகுது, அவர் அறிமுகம் இருக்கு, இருந்துமே அந்த செயல்களை செஞ்சாங்க, அப்படிதானேங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு, கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு வரும்பொழுது அவங்களோட நபர் 3 பேர் வந்தாங்க. அவங்கள காவல்துறை அதிகாரி பார்த்துட்டு அவங்கள வந்து திட்டம் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. அங்கேயும் கலாட்டா பண்றதுக்கும் அங்கேயும் பிரச்சனை பண்றதுக்கு. ஆமாங்க ஐயா, பிரச்சனை பண்ற நோக்கத்தோட தான் வந்தாங்க. அவர் பேசின ஆடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன ஆபாச வார்த்தைகள், வாயால் சொல்ல முடியாத சில வார்த்தைகளை பேசி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட. என்ன காரணமா இருக்குங்க? எதனால இவ்வளவு வன்மமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லை ஐயா. அவர் வந்து ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த ஊரில் ஒரு குடும்பம் இல்லை, சென்னையில இருந்தாரு. இப்ப திடீர்னு அவரு சென்னையில இருந்து இங்க வந்திருக்காரு. அதிமுக நிர்வாகி அவரு பால்வண்ணன் என்றவர் சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு. வந்ததும் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து சிவி சண்முகத்துக்கிட்ட வந்து, அமைச்சர் சிவி சண்முகம் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேரை வாங்கணும், அதனால இவங்க தடுத்து நிறுத்தணும், இவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்ற நோக்கத்தினால தன்னை வந்து கட்சியில வந்து பெருமையா நினைக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால இந்த செயல்ல ஈடுபட்டு இருக்காரு ஐயா அவரு. அத கூட்டத்தையும் நடத்தி சிறப்பாக முடிச்சோம். இதன் பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த இடத்துல மீண்டும் நாம் தமிழர் கட்சி பரப்புரை கண்டிப்பாக செய்யும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சரிங்க, சரி, சிறப்பு. அப்படின்ற நோக்கத்தினால நாங்க இருக்கிறோம் ஐயா. இதனுடைய தொடர்ச்சியா வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வங்கி வந்து இந்த பெரம்பலூர் கிராமத்துல மயிலம் தொகுதியிலே 2வது அதிக வாக்கு வங்கியை பெற்றிருந்தது ஐயா. ஓ அப்படிங்களா? ஆமாங்க ஐயா, 2ஆம் இடம் பெற்றது. ஆமாம் ஐயா. சரிங்க. இதுல ₹1 இல்லாம மக்கள் இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்ம காசு கொடுத்து நமக்கு ஓட்டு கம்மியானது அப்படின்ற நோக்கத்தினால ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்களை தடுத்து நிறுத்தினாங்க ஐயா. பொதுமக்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தராங்க ஐயா. மக்கள் வந்து இந்த இது நடக்கும்போது அவர்களும் உங்களோட கூட நின்று உங்களுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா? மக்கள் இருக்கும்போது யாருமே தடுத்து நிறுத்தல, நாங்க அமைதி காத்தோம். அமைதி காத்ததுல நான் வாக்குவாதத்துல அதிக ஈடுபட்டதுனால தடுத்து நிறுத்தினாங்க. நாங்க அமைதி காத்து அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டோம். மக்கள் எல்லாம் வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆதரவு பேசு பொருளா மாறிச்சு. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மாட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அவங்க மாட்டு ஓட்டு கேட்டுட்டு அமைதியா தான் போனாங்க. 10 பேருக்கு மேல கூட வரல. இவன் ஏன் குடிச்சிட்டு இப்படி பண்றான் அப்படின்றது அவர் மேல வந்து ஒரு குடிகார பட்டத்தை குத்தி மக்கள் மத்தியில பேசு பொருளாக்கிச்சு ஐயா. இது வந்து எங்களுக்கு கூடுதல் ஓட்டு வங்கி தான் கிடைக்குமே தவிர கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஐயா. சரிங்க, மிக்க நன்றிங்க. தகவல் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா.